மக்களுடைய வரிப்பணங்களை எடுத்து மக்களுக்கே திரும்ப செய்ய நினைக்கக்கூடிய அந்த இந்தியா கூட்டணியுடைய ஆட்சி வேண்டுமா? இல்லை, மக்களுடைய பணத்தை பறித்து அதை தனியார்களுக்கும் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கும் தாரை வார்த்து கொடுத்து நாங்க ஆட்சிக்கு வந்தால் கள்ளப்பணத்தை வசூல் பண்ணி கொண்டு வந்து ஒவ்வொரு வங்கி கணக்குக்கும் 15 லட்சத்தை கொடுப்பேன்னு புழுகு மூட்டையா கடந்த 10 வருஷம் புளியிட்டு இருக்கிற அந்த புழுகு மூட்டை வேணுமாங்கிறத நீங்க தான் முடியும். மக்கள்லாம் நீங்க தான் முடியும். அதனாலதான் நான் சொல்றேன், தயவு கூர்ந்து உங்களுடைய வரக்கூடிய தேர்தல் ஒரு இரண்டாவது சுதந்திர போராட்டம். நான் இப்ப கூட பாப்பாப்பட்டியிலிருந்து வர்றேன். பாப்பாப்பட்டி மூக்க தேவரை நீங்க எப்படி பார்க்கணும்னா, இந்த நாடு சுதந்திரம் அடைஞ்சதில்லை. இந்த நாடு சுதந்திரம் அடையும் பொழுது 1952 அன்னைக்கு அவர் இதே பெரியகுளம் இந்த தேனியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர். சாகர வரைக்கும் பாராளுமன்றமோ சட்டமன்றமோ, அதாவது தேசிய வாழ்வே தெய்வீக வாழ்வு என்று வாழ்ந்து தன் வாழ்நாளில் இந்த தேசத்தினுடைய சுதந்திரத்திற்காக கிட்டத்தட்ட 12 ஆண்டு காலங்கள் 4000 நாட்கள் சிறைச்சாலையிலேயே இருந்த என் தேசிய திருமகன் தெய்வ திருமகன் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு பிறகாக அவர் மாதிரியே வாழ்க்கையில அடிமட்டத்தில் ஒரு கிராமத்தில் பிறந்து இந்த மக்களுக்காக ஃபார்வர்ட் பிளாக் அப்படிங்கிற கட்சியினுடைய 1952 பாராளுமன்ற உறுப்பினராக தேனி தொகுதியில் பொறுப்பேற்றதிலிருந்து அவருடைய கடைசி காலம் 1977 சட்டமன்றத்துக்கு அவர் நிற்கும் பொழுது 1977 அவர் நிற்கும் பொழுது எம்ஜிஆர் அன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சு 77 தான் அந்த தேர்தலில் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகிறார். 72 கட்சி ஆரம்பிக்கிறார், 77 சிஎம் ஆகிறார். ஏன்னா அந்த 77 தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் ஏடிஎம்கே நின்னுச்சு. ஆனால் இந்த மூக்கையா தேவர் அவர்களை எதிர்த்து நின்ன ஏடிஎம்கே வேட்பாளர் நாமினேஷன் பண்ண வேட்பாளரை நாமினேஷனை திருப்பி வாங்குன்னு சொன்னார். எங்கேயுமே நடக்காத ஒரு அதிசயம். ஏன் வாங்க சொன்னார் தெரியுமா? அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1967 தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வருவதற்கு அன்றைக்கு அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தவர் இதே மூக்க தேவர் தான். அது எத்தனை பேருக்கு தெரியுங்கிற எனக்கு தெரியாது. என்னப்பா எல்லாம் பார்த்துக்கிட்டீங்களா? இப்ப என்ன பார்க்கறது முக்கியமா, நான் பேசுறத கேட்கறது முக்கியம்? பேசுறதுதானே முக்கியம். அவ்வளவுதான், விடுங்க. நீங்க பாட்டுக்க ஒருவேளை இவரை பார்க்கறதுக்காக என்ன கை காட்டுறாரான்னு தெரியல. ஏன்னா அதையும் பண்ணுவாங்க. நமக்கு தெரியுமே, உசிலம்பட்டிக்காரங்களை பத்தி நமக்கு தெரியாதா? எவ்வளவு வருஷமா பார்க்கறேன் நான். அதனால அந்த பேரறிஞர் அண்ணா அவர்களை அன்றைக்கு ஒரு மூத்த உறுப்பினராக 1967 அவருக்கு பதவி பிரமாணம் சட்டமன்றத்தில் செய்து வைத்தவர் ஐயா மூக்கையா தேவர். அதாவது அரசியல் எப்படி இருந்திருக்கு பார். அவரை சாகும் பொழுது வெறும் 66,000 ரூபாய் கடன் வச்சுட்டு செத்தார். யாரு? மூக்கையா தேவர் சாகும் பொழுது அவருக்கு கடன் 66,000 கடன். ஆனா எத்தனை பதவியில இருந்தார்? எத்தனை பதவியில இருந்தவர்? எல்லாருமே எடுத்துக்காட்டா காமராஜரை சொல்லுவோம். ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்து கடைசியா 4 வேட்டு துணிமணியோட இறந்து போனார். வாடகை வீட்டிலேயே இருந்தவர் மூக்கையா தேவர். வாடகை வீட்டிலே இருந்தவர். அப்பேற்பட்ட ஒருவர் அன்றைக்கு இன்னைக்கு நான் ஓட்டு கேட்கிறேன்ல, சூரியனுக்கு போடுன்னு, நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்றுன்னு வள்ளுவர் சொல்லி இருக்கிறார்ல. நன்றி யாருக்கு இருக்கணும்? மக்களாகி நமக்கு இருக்கணும். ஒரு நாய்க்கு இருக்குல்ல அந்த நன்றி. அந்த நாய்க்கு சோறு போட்டு வளர்க்கிற மக்களுக்கு அந்த நன்றி இல்லைன்னா எப்படி? அன்றைக்கு ஐயா மூக்கையா தேவர் அவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்களிடத்துல 67 அனைத்து கட்சிகளோடு கூட்டணி தோழமை வச்சு அன்றைக்கு ஆட்சியை கைப்பற்றிய பேரறிஞர் அண்ணா அவரிடத்துல ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை கூட்டணி வச்சார். தென் மாவட்டங்களில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று அன்றைக்கு ஆட்சி அமைவதற்கு பெருந்துணையாக இருந்தது ஃபார்வர்ட் பிளாக். அந்த ஃபார்வர்ட் பிளாக் வெற்றி பெற்றால் எனக்குன்னு நீங்க செஞ்சீங்கன்னா என்னையா செய்யணும்னு பேரறிஞர் அண்ணா இதே மூக்க தேவரை கேட்கும் போது, எனக்கு இதை செய்யணும்னு கேட்கக்கூடிய இந்த கலியுலகத்துல என்னை விட்டுருங்க, என் மக்கள் எல்லாம் மண்ணை சுரண்டி சாப்பிடுறவன். அதாவது மண்ணை சுரண்டி மீன்ஸ் மக்களை சுரண்டி சாப்பிடக்கூடியவன் இல்ல. என் உசிலம்பட்டிக்காரங்க மண்ணை சுரண்டி விவசாயம் பண்ணி சாப்பிடக்கூடியவன். கல்வி அறிவு இல்லாமல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஜாதி மத பேதங்களை கடந்த மக்கள் எல்லாம் இருக்காங்க. அவர்கள் கல்வி அறிவு பெற வேண்டும்.
அதற்கு நீங்கள் 3 கல்லூரியை கொடுக்க வேண்டும் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் கையெழுத்திட்டதுதான் இந்த உசிலம்பட்டியில் இருக்கக்கூடிய முத்துராமலிங்க தேவருடைய கல்லூரி, கமுதியில் இருக்கக்கூடிய முத்துராமலிங்க தேவர் கல்லூரி, மேலிதநல்லூர்ல இருக்கக்கூடிய முத்துராமலிங்க தேவர் கல்லூரி. புரியுதுங்களா? அப்போ இன்றைக்கு இந்த உதயசூரியன் ஏன் வரணும் அப்படின்னால் மக்களை மத ரீதியாக பிரிப்பது. சாமி கும்பினா உங்க ஊர்ல எத்தனை சாமி இருக்கு எனக்கு தெரியும். பாப்பாப்பட்டியில் ஆரம்பிச்சு ஒவ்வொரு சாமியும் நமது முன்னோர்கள், பாண்டியனுக்கெல்லாம் அப்ப நம்ம ஆளுங்க எல்லாத்தையும் வகுத்து வச்சுட்டான். இந்த சாமியை கும்பிடுறவன் இந்த சாமியை கும்பிடுறவன் மாமா மச்சான், இந்த சாமியை கும்பிடுறவன் இந்த சாமியை கும்பிடுறவன் அண்ணன் தம்பி, இப்படி உறவுகளையே சாமியின் ரூபத்தில் உனக்கு பிரிச்சு வச்சிருக்கிறான். இப்ப இவங்க என்ன பண்றாங்க, இந்த பிஜேபி அரசாங்கம்னா மத ரீதியாக நானும் 90 வச்சிருக்கிறேன், நீனும் 90, நான் காய் வச்சு நீனும் காய், அப்ப நம்ம எல்லாம் ஒண்ணு வா ஒன்னா இருந்துக்குவோம். நல்லா யோசிங்க. சாமி கும்பிடுறது வேற, அரசியலுக்கு சாமி கும்பிடுறதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நீ ஓட்டு போடுற, நீ நான் இதெல்லாம் உங்களுக்கு செஞ்சிருக்கேனப்பா அதுக்காக நீ எனக்கு ஓட்டு போடுன்னு கேட்கிறது அரசியல். அரசியல் என்பது மக்களுக்கான சேவையை செய்வது. ஆனால் இந்த பிஜேபி கடந்த 10 ஆண்டுகளாக இந்த மோடியினுடைய அரசு மக்கள் மீது அதிகாரத்தை திணிக்குது. நான் சாப்பிடறத நீ சாப்பிடணும்னு சொல்லு, எனக்கு பிடிக்கல சாப்பாடு, எனக்கு ஒரு கறி பிடிக்கலன்னா நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லு. நான் ஹிந்தி பேசுறேன் அதனால உன் தாய்மொழி தமிழை மறந்துரு, நீ ஹிந்தி பேசுங்குது. பல மாநிலங்கள் சேர்ந்ததுதான் இந்தியா. இந்திய அரசியலமைப்பு சட்டமே என்ன இருக்கு? இந்தியான்னு ஒரு நாடு கிடையாது, பாரத்னு ஒரு நாடுலாம் கிடையாது. தயவு கூர்ந்து நான் உங்ககிட்ட போய் சொல்ல மாட்டேன். நீ சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் சொல்லலாம். யார வச்சுடா நீ சொல்றனா கருணாசு சொன்னான்டான்னு சொல்லு. சுப்ரீம் கோர்ட்டே நான் சொல்றதுக்கு தான் உடன்படி, அதைத்தான் அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லியிருக்கு. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, கர்நாடகான்னு இங்க மொழிவாரியாக இந்த மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருந்தாலும் கூட பல மாநிலங்களை சார்ந்த ஒரு ஒன்றிய அரசு தான் இந்த மோடியினுடைய அரசு என்பதை புரிஞ்சுக்கங்க. ஆனா அவன் என்ன நினைக்கிறான், நம்மளுடைய மொழி இந்த பகுதியில் சமண கோயில்கள் எவ்வளவு இருக்கு தெரியுமா? தமிழ்நாட்டிலே அதிகமான கல்வெட்டுகள் சோழர்களுடைய கல்வெட்டை சொல்லுவாங்க. ஆனா சோழர்களுடைய கல்வெட்டுக்களை கடந்து அதிகமான நடுக்கல் கல்வெட்டுகள் இருக்கக்கூடிய பகுதி இந்த உசிலம்பட்டி பகுதிங்கிறத தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. நாம நேத்தோ இன்னைக்கோ வந்தவல்ல, கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன்தோன்றிய மூத்த குடி நாமங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கணும். அதனால இந்த தேசத்தை காக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் மற்றவனை விட அதிகமா நமக்கு இருக்கு. ஏன்னா எத்தனை பேர் சாகடிச்சிருக்கோம். இந்த பெருங்காமநல்லூர்ல வெள்ளக்காரன் எல்லாரும் சலாம் போட்ட மாதிரி பெருங்காமநல்லூர்ல மாயக்காரும் சலாம் போட்டுக்கலாமே. ஏன் மாயக்கா சலாம் போடல? ஏன் ஊர்ல வந்து நீ யாரா எங்களை அதிகாரம் பண்றதுக்கு கேட்டால, கேட்டா சுடுவேன்னு தெரிஞ்சுமே போய் நின்னால, அவனுக்கு தண்ணி கொடுத்தா அவனை சுட்டு கொன்றுவேன்னு சொன்னாங்கல்ல, சுட்டா சுட்டுட்டு போடா என் புள்ள தாகம் தவிக்குதுறான்னு சொல்லி போய் நின்னால, அவதானே உண்மையான தமிழச்சி. அதே வம்சாவளியில வர்ற உனக்கு அந்த உணர்வு இருக்கணும்ல. அதனாலதான் சொல்றேன், இந்த தேசத்தை அழிக்க நினைக்கிறார் மோடி, நினைக்கிறார் மோடி. இந்த மொழியை அழிக்க நினைக்கிறார் மோடி. இந்த தேசத்தை ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே சாமி, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே ஆதார் கார்டு, ஒரே வடை, ஒரே உப்புமா, ஒரே இட்லின்னு சுட பார்க்கிறார். அதற்கு ஒருபோதும் நீங்க அடையாளம் அதுக்கான இடத்தை கொடுத்துட கூடாது. ஏன்னா மோடியினுடைய பிஜேபி அரசு சாமிக்கான அரசியலை இந்தியாவில் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த பூமிக்கான அரசியலை அண்ணன் ஸ்டாலின் செய்துகிட்டு இருக்காருங்கிறத தயவு கூர்ந்து நீங்க புரிஞ்சுக்கங்க. தமிழகத்தில் குறிப்பா இந்தியாவில் சமூக நீதி காக்கப்பட வேண்டும். மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்திலே சுயாட்சி என்கின்ற அண்ணாவுடைய கொள்கை காக்கப்பட வேண்டும். இந்த மொழி காக்கப்பட வேண்டும், இந்த இனம் காக்கப்பட வேண்டும், இந்த இனத்தினுடைய கலாச்சாரங்கள் காக்கப்பட வேண்டும்னா நீங்க வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன். உங்களுக்கான தேனியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக, உங்களது குரலாக, உங்களுடைய சந்ததிகளின் குரலாக, உங்களுடைய எதிர்கால திட்டங்களுக்கான குரலாக ஒலிக்க போகிறவருடைய குரல் அருமை தம்பி தங்கம் தமிழ்ச்செல்வனுடைய குரலாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஆணித்தரமாக நான் உங்ககிட்ட சொல்றேன். இதுல ஒரே நாளுக்குள்ள இன்னொருத்தர், இப்ப அண்ணன் டிடிவி தினகரன் அண்ணன் வந்து நிக்கிறார் தேனியில. நான் ஏற்கனவே 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தேன். இடையில எங்க போயிருந்தா தெரியாது. ரைட்டு, பரவாயில்ல. இன்னைக்கு பிஜேபியில போய் மோடி நல்லவர், வல்லவர், அற்புதமானவர், அருமையான திட்டங்களை, என்ன திட்டம்? அதானியை உருவாக்குறதா திட்டம்.
அதானிக்கு வந்து நாட்டினுடைய பணத்தை எல்லாம் கொள்ளையடிச்சு கார்பரேட் கம்பெனிக்கு தனியாருக்கு கொடுக்கறதா திட்டம். தயவு கூர்ந்து இதுல உணர்ச்சி எல்லாம் படாத. நான் உன் ஆளுதான், இங்க இருக்கிறவன் எல்லாம் நம்ம ஆளுதான், எல்லாம் ஒரே மொழி பேசுறோம், ஒரே ஒரே எண்ணம் வச்சுக்கலாம். ஆனால் இப்ப நான் இவர் அண்ணன் மீன் வச்சுக்க, இப்ப நான் திருடிட்டேன், நான் உன் சொந்தக்காரன் தான், நான் உன் சொந்தக்காரன் தான், திருடிட்டேன், எனக்கு என்ன பேர்? திருடன் தானே? உண்மையிலே திருடனா இல்லையா? அப்புறம் அதுல என்ன ஜாதி தி, அதுல என்ன மதம்? இப்ப இந்துவா இருந்து திருடிட்டா திருட்டு இல்லையா? தேவரா இருந்து திருடிட்டா திருட்டு இல்லையா? திருட்டு தானே? இல்ல நான் சொல்றது உங்களுக்கு நான் கேட்கறது சரியா தவறா? அப்போ நீங்க நல்லா என்ன யோசிக்கணும்னால், இன்றைக்கு பிஜேபியில போய் சேர்ந்து மோடி அவர்கள் புனிதரா மாறிட்டாரு டிடிவி அண்ணன் சொல்றாரு. ஆனா அண்ணனுக்கு ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி இதே சிந்தனை வந்திருந்தால், அன்றைக்கு இதே அம்மாவுடைய மறைவு பிறகு கூவத்தூர்ல இதே மோடி அவர்கள்ட்ட போய் இதே பேச்சுவார்த்தை நடத்தி இருந்தால் சின்னம்மா முதலமைச்சர் ஆயிருப்பாங்க, இவர் ஒன்னு ஆயிருப்பாரு, அவர் ஒன்னு ஆயிருப்பாரு, இவரு ரெட்டலை கேஸ்ல தீகார் ஜெயிலுக்கு போயிருக்க மாட்டாரு, அந்த அம்மாவும் 4.5 வருஷம் பெங்களூர் சிறைக்கு போயிருக்க மாட்டாங்க. நம்மால் இருக்காரு தேனியில இருந்து இப்ப ராம்நாட்டுக்கு போயிருக்காரு ஓபிஎஸ், அவரும் தர்ம யுத்தமும் நடத்திருக்க மாட்டார். எல்லாத்தையும் இவங்களே பண்ணிட்டு, இது எல்லாத்தையும் பண்ணது யாரு? மோடியினுடைய அரசு. முக்குளம் என்று நீ யோசித்தால் இந்த முக்குளத்தை இன்றைக்கு முக்குச்சந்தில நிப்பாட்டியது இதே மோடியுடைய அரசு. அதற்கான பாடத்தையாவது நம்ம கத்துக் கொடுக்கணுமே. இரட்டை இலை சின்னங்கிறது இதே திண்டுக்கல் மாயத்தவர் வழக்கறிஞரால பெறப்பட்ட ஒரு சின்னம். என்ன அது இந்த பாராளுமன்ற அந்த காலகட்டத்தில் இடைத்தேர்தல் 72க்கு பிறகு நின்ற முதல் வெற்றி பெற்ற ஒரு வேட்பாளர் மாயத்தேவர். இந்த மக்களுக்கும் இந்த முக்குளத்தோர் சமூக மக்களுக்கும் அந்த கட்சிக்கு அவ்வளவு தொடர்புகள் இருக்கு. அப்படி இருந்தும் இன்றைக்கு அந்த மக்களை ஒரு அரசியலுடைய அனாதைகளாக மாற்ற நினைக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை துரோகத்தை செய்தவர் எடப்பாடியா இல்லையா? நாங்க ரெட்டலைக்கு ஆரம்பத்தில் போட்டு பழகிட்டோம், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. உன்னையும் இனத்தையும் அரசியல் அனாதையாக்குன அவனுக்கு அவருக்கு வந்து நீங்க இரட்டை இலைக்கு ஓட்டு போடாமல் அதை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மாற்றி போட்டா தான் வரக்கூடிய காலத்திலேயாவது உனக்கான மரியாதை இந்த மண்ணில் கிடைக்குங்கிறதா என்னுடைய வாதம். இதுதான் இங்க நான் சொல்ல போறக்கூடிய ஒரு வேதம். ஏன்னா படர்தாமரை வந்தா உடம்பு நாசம், ஆகாய தாமரை வந்தா நம்ம குளம் நாசம். குளம்னா குளம், குளிக்கிற குளம். அதே மாதிரி மறுபடியும் பிஜேபி தாமரை வந்தால் இந்த நாட்டே நாசமாயிரும். அதை தயவு செய்து புரிஞ்சுங்க. அதுக்காகத்தான் சொல்றேன், சாமி கும்புறது அவனுடைய தனிப்பட்ட விருப்பம், தனிப்பட்ட ஒரு சம்பிரதாயம். ஆனால் மதத்தின்பால் சாமியின்பால் இந்த சமூகத்தை பிளவுபடுத்தி அரசியல் செய்யக்கூடிய அந்த பாசிச சக்திகளை, சனாதன சக்திகளை தூக்கி பிடிக்கக்கூடிய அந்த மோடியினுடைய அரசு வீழ்த்தப்பட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கும் பட்சத்திலே நீங்கள் வாக்களிக்க வேண்டியது அருமை சகோதரன் தங்கத்தமிழ் செல்வன். அவனுக்கான வாக்குகளை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டியது உதயசூரியன் சின்னத்திலே மிகப்பெரிய வெற்றியை அவருக்கு பெற்றெடுக்க வேண்டும். அப்பேற்பட்ட தங்கத்தமிழ் செல்வன் இந்த மண்ணினுடைய மைந்தனாக இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இந்த மண்ணினுடைய மைந்தராக, இந்த பாப்பாப்பட்டியிலே சம்பந்தம் செய்தவராக, உங்களின் உறவு முறைகளே ஒருவராக இருக்கக்கூடிய அருமை சகோதரன் தங்கம் தமிழ் செல்வனுக்கு உங்களுடைய வாக்குகளை நீங்கள் அவருக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து இந்த தேர்தலிலே, வரக்கூடிய இந்த பாராளுமன்ற தேர்தலிலே சராசரி வெற்றி என்பது வேறு, மாபெரும் வெற்றி என்பது வேறு. நீங்கள் தங்கம் தமிழ் செல்வனுக்கு கொடுக்கக்கூடிய இந்த வெற்றி என்பது மாபெரும் வெற்றியாக ஒட்டுமொத்த 39 பாராளுமன்ற உறுப்பினர்களிலே இந்த உசிலம்பட்டி தேனி பகுதியை சார்ந்த தேனியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அருமை தம்பி தங்கம் தமிழ்ச்செல்வனுக்கு ஒட்டுமொத்த 39 வேட்பாளர்களில் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் யார் வெற்றி பெற்றார் என்று சொன்னால் அது இந்த மண்ணினுடைய மைந்தன் தங்க தமிழ்ச்செல்வனாக இருக்க வேண்டும். அவருக்கான வாக்கு நீங்கள் செலுத்த வேண்டியது உதயசூரியனாக இருக்க வேண்டும். இந்த தேசத்தை காப்போம் என்று அழைக்கிறார் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் என்பதை மனதிலே உறுதி கொண்டு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.